2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான். கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயத்திற்கு, விவசாயிகளுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு, விவசாயத்தை பெருக்குவதற்கு, நம்மளுடைய உள்ளூர் பொருட்களை வெளிநாடுகளுக்கு சென்றுவதற்கு எந்த அளவுக்கான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னாடியெல்லாம் விவசாயிங்க, நீங்கள் பல விவசாயிகள் கூட என்கிட்ட வந்தீங்க. 2014க்கு முன்னாடி விவசாயிகள் நிலைமையெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. விவசாயிகள் கடன் வாங்கக்கூடாது, விவசாயிகள் பிரைவேட் ஃபைனான்ஸில் கடன் வாங்கக்கூடாது, விவசாயிகள் விதை வாங்குவதற்காக, விவசாய கூலி கொடுப்பதற்காக, பூச்சி மருந்துகள் வாங்குவதற்காக, விவசாயிகளுக்காக வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் உங்களுடைய வங்கி கணக்கிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். விவசாய சன்மான் நிதியாக சின்ன சின்ன விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் வைத்திருக்கிறவங்க, 2 ஏக்கர் வைத்திருக்கிறவங்க, 5 ஏக்கர் வைத்திருக்கிறவங்க விவசாயிகளுக்கு 5 லட்சம் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் 3 தவணையாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேவிகேக்கு வர தேவையில்லை, கலெக்டர் ஆஃபீஸ் போக தேவையில்லை, இப்போ தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இல்லை, எங்கேயும் போக தேவையில்லை, நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தி கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல விவசாயிகளுக்கு கடன் அட்டை. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் பேங்க்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் பேங்க் பக்கம் போனதே கிடையாது. ஆனால் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2014க்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் கூட பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இலவச பேங்க் அக்கௌண்ட் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் மானியங்களும் நேரடியாக ஜன்தன் அக்கௌண்ட்ல நம்ம வங்கி கணக்கில் வருது. அது மட்டுமல்ல, விவசாய கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் அட்டை வருதாண்ணா? விவசாய கடன் அட்டை வாங்குறீங்கல்ல, விவசாயிகளுக்கு கடன் அட்டை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாள்ல இந்த 3வது முறை, வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறை பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1,32,470 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக, விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏற்ப விவசாயத்தை மேம்படுத்தப்படும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 109 வெரைட்டியான விவசாயத்தை, அந்த பொருட்களை, அந்தந்த பகுதிகளுக்கான விதைகளையும் நம்மளுடைய இந்த ஆண்டுகள் மட்டுமே நாம் கொடுத்துருக்கிறோம். அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு, 2 லட்சம் கோடி, இந்த 3 மாதத்துக்கு மட்டுமே சொல்கிறேன், 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்தபட்ச விலையானது விவசாயிகள் இடத்துல கொடுத்து அவர்களுடைய விவசாய பொருட்களை நாம் நம்முடைய மத்திய அரசாங்கமானது அவர்களிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரிகளை ஒவ்வொருவரையும் கூட லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும். ஒரு வருடத்தில், இந்த வருடத்தில் மட்டுமே 3 கோடி நம்முடைய தாய்மார்களை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்ற ஒரு அரிய, ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயத்தில், விவசாய சார்ந்த பொருட்களை, அதே போல நம்முடைய தாய்மார்கள் தொழில் முனைவோர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் சொன்னாங்க, இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கணும். இன்னும் நம்மளுடைய பிரதமர் ஒருபடி போய் மருத்துவ கல்லூரி மட்டுமல்ல, மருத்துவமனை மட்டுமல்ல, உங்களிடத்த வீட்டுக்கே நம்மளுடைய வீடுகளுக்கே மொபைல் ஆம்புலன்ஸ், கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 600 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலையும், அனைத்து தாலுக்காவிலையும் மொபைல் வெட்டினரி யூனிட் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய விவசாயி அவர் இடத்துக்கு அந்த ஃபோன் பண்ணால் போதும், 1962 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நம்மளுடைய மொபைல் வெட்டினரி யூனிட் நம்மளுடைய வீட்டுக்கே நமக்கு அந்த சிகிச்சை கொடுத்து செல்கின்ற திட்டத்தையும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பால் பொருளை நாம் தண்ணீர் அடைந்து கொண்டிருக்கோம். முன்னாடிலாம் பால் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம், பால் பொருட்களை, பால் பவுடர்லாம் இறக்குமதி செய்தோம்.
இன்றைக்கு பால் பொருள்களில் தன்னிறைவடைந்து இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பால் உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் முதன்மையான நாடாக இருப்பது நம்மளுடைய நாடாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கு ஒவ்வொரு துறையாக எடுத்து சகோதரிகளே, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் இங்கே இப்போ முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கினாங்க.